வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலையிலே எங்கள் தோட்டத்துக்கு வந்திருந்தேன். பார்த்தா நான் வச்சுருந்த அத்தி செடியில் பார்த்தீங்கன்னா பழம்லாம் பழுத்திருந்தது. இப்போ நான் அதுதான் பறிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் 3 வகையான அத்தி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நாட்டு அத்தி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யானைக்காத அத்தி. இப்போ மூணாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அத்தி பேர் வந்து பூனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான அத்தி தான். இந்த அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவில் வந்து பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து நிறைய விட்டமின்களும் இருக்குது. இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதால வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாமே வந்து சரி பண்ணுது. கண்டிப்பாக வீட்டில் நம்ம எல்லாரும் வளர்க்க வேண்டிய ஒரு பழத்தில் இந்த அத்திப்பழமும் ஒன்று தான். இந்த 4 பழத்தையும் தான் வந்து எங்கள் வீட்டு செடியில் நான் இன்றைக்கி அறுவடை பண்ணினேன். இதில் வந்து நான் புட்டு பதி எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பறித்து சாப்பிடும்போது வந்து பழம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த செடியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.